வணக்கம் மக்களே. கல்யாணம் வீட்டு அமளி எல்லாரும் பிஸியாக திரிகிறோம். ஆனால் என்ன வச்சு என்ன வேலை வாங்கினவளன்னு பாருங்கள், அவள் என்ன வேலை செய்கிறாள்னு பாருங்கள். சரியா? எப்படி ஒரு சௌரத்தை வச்சு இவ்வளவு குடும்பப்படுத்தி இருக்கிறாள். இவ்வளோ வெங்காயம் உரிச்சு, இவ்வளோ உள்ளி உரிச்சு, இங்கே இருக்கிற உள்ளி உரிச்சு, இவ்வளோ வெங்காயம் உரிச்சு அவள் என்ன செய்கிறாள். நாளைக்கு மருதாணி பாட்டி, ஸோ அதுக்கு எல்லாம் சோடிச்சிருக்குது. இது பாருங்கள், இடியப்பம் அவிக்கிறாள். ஆனால் எப்படி அவிச்சோலன்னு நான் காட்டு. மற்றது மக்களே, இந்த ஒரு கேட்டில் ஒன்று வச்சிருக்கிறாள். இதை நான் சும்மா அமர்த்தி விட்டேன். தேத்தண்ணி வரந்தானே தேத்தண்ணியை போடுவோம். இந்த சுற்றுறாள் பாருங்க, இப்படி சுற்றித்தான் சுத்தமாத்து செய்தவளொழியே இவள் புளியே இல்லை. நானும் புளிய போகிறாளாக்கும் புட்டை வச்சு தரண்டியன்னு நானும் பாவம்ண்டு பார்த்தா சும்மா செய்கிறாள். என்ன இதை நான் வச்சுட்டு மக்களே சும்மா அங்கால போயிட்டேன். அது தண்ணி கீழே ஓடிட்டுது. ஏன் தண்ணி கேட்டிலுக்கு கீழே இது வைக்க இல்லையா கப்பு? அது என்னடி கப்பு வைக்கிற வைக்கிறேன்டா. இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு தேத்தண்ணிக்கு அளவாக கொதித்து அவ்வளோ தரும். ஃபுல்லாக கொதிக்க வைக்காதான். மெயினண்டா கரண்டு சேவ் பண்ணுறாளாம். இந்த விஷயம் தெரியாமல் இவ்வளோ தண்ணியும் கீழே ஓடும் மட்டும் இப்போ கீழே ஓடி எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு எனக்கு தெரியுமா? கடையில் தான் நீ வேலை செய்கிறேன். 4 இடியப்பம் புளிகிறதுக்கு மக்கள் எவ்வளோ சுத்தமாக அம்மா. கல்யாணத்துக்கு 4 பேர் தான் வந்திருப்பீங்க. 4 இப்போ நானும் நீ தான் நிற்கிறோம். இந்த இடியப்பம் வைக்கிற சட்டி மக்களே நான் வேண்டி கொடுத்தேன். இது வேண்டி கொடுத்து எத்தனை வருஷம் இருக்கு மடி? 10-15 வருஷத்துக்கு முதல் நான் லண்டனுக்கு வரைக்கும் உங்களுக்கு வேண்டி கொடுத்தேன். மின்னுங்குது பார்த்தீங்களா? நான் இப்படி இதை வேண்டியே இருக்க மாட்டேன். எந்த எப்போ வந்தாலும் சொல்லுவேன் அந்த நான் வேண்டி தந்த சட்டிகள். மற்றபடி இன்றைக்கு நான் தான் கறியும் வச்சேன். நான் பார்த்தீங்க இடியப்பத்தை. ஓகே, பார்ப்பேன் சாப்பிட்டு. இவள் வாழ்க்கையில் குத்து விளக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டவள். ஆனால் அது சரி வரையில் அதற்கு கணக்கு குத்து விளக்க பண்ணி வச்சிருக்கிறாள். நான் குடும்ப குத்து விளக்கு. அம்மா அம்மா இருந்துட்டு போவா. அப்ப பிஸியா அப்ப நீ இங்க வா. ஒன்று நான் கேட்குறேன். இது ஓகே கணக்கா வருது. என்ன தேத்தண்ணிக்கு கணக்கா வருது. நீ இப்ப புட்டு வைக்கண்டா என்ன செய்வேன்? இதை கூட்டு வெஞ்ச கூட்டினா கூட தண்ணி வருமா? அப்போ இந்த விஷயம் எனக்கு சொல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டு இருக்கேன். ஆனால் ஃபுல்லாக கூடாது. இல்லை என்ன சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு புட்டை வைக்கிறதுக்கு நான் ஒரே தான் ஊற்றுவேன் தண்ணியை, கணக்க தண்ணியை. கரண்ட் சர்விங்க்கு தானே அப்படி செய்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கொழுப்பு கூடி எடுத்தால் ஒன்றும் செய்யலாம். ஒரு கப்பு வேணுமன்றதுக்கு நீங்கள் இப்படி இவ்வளவு தண்ணியை இது பண்ணுவீங்க. இவ்வளோ தண்ணியும் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு கப்பாக கொதிக்க விட்டால் அந்த கரண்டை கொதிச்சிடும், சரியாக கொதிச்சிடுமா? ஓகே ஓகே, நல்ல விஷயம்தான். லண்டனில் இருக்கிறார்கள் இப்படி இருந்தால் வேணுங்க. ஆனால் வேண்டிட்டு அந்த கப்பை கீழே வைக்க மறந்துடாதீங்க. அரோகரா. நான்வெஜ் மீன் கறியை பாருங்க மக்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ நல்லா இருக்கு. இங்கேயும் வேலை தான். அங்கே அவியண்டா வச்சு வச்சுட்டு வந்தது. இங்கேயும் என்ன வச்சு வேலை வாங்குறாங்க. என்ன செய்கிறது? சரி விடுங்க. சௌரங்கள் கல்யாண வீடுகள் இருந்தால் ஒரு களை கட்டும் தானே, அதுக்கு என்ன வச்சு நடுக கட்டுறது. மக்களை இதில் 2 வாய் தான் பிச்சு வச்சுனா இந்த பழக்கத்தை விட மாட்டேவா. இல்லை இந்த சட்டியோட நீ சாப்பிட வேண்டாம், சாப்பிடு. அதுக்கெல்லாம் விடாம விட்டு பரவாயில்ல விடு. ஒரு இடியப்பத்தை பிச்சு சாப்பிடு பார்த்தணுன்ற கையால் புளியறது மிஷினால் புளியறது எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது மக்கள். இங்கே பாருங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து அரைச்சி எடுத்தவளாம் இந்தம்மா. எங்களுக்கு வண்டி தரணும் வண்டி. இது வேண்ட கார்டன். இதுக்குள்ள எல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்குது. கீழே எல்லாம் நல்லா எல்லாம் வேண்டி எல்லாம் இதை விரிச்சிருக்கிற படங்குகள் மாதிரி. நாளைக்கு சாப்பாடுகள் வருமாண்டி நினைக்கிறேன். கல்யாணோட ஹோலில் இது இங்கே மருதாணி பாட்டி. எங்களுக்கிட்ட மருதாணியை அங்கே தயாளன் வீட்டை போய் பிடுங்கி அரைச்சி அதை கை முழுக்க அப்படின்னு தெரிஞ்ச காலம் அங்கே இவ்வளவு பாட்டி கொண்டாடுறதுங்க. பார்க்க பொறாமையாக கிடக்கு. கத்துனீங்களா இவ்வளோ வடிவான பூவண்டு. இந்த தங்கச்சி இந்த மகளுக்கு இன்றைக்கு அனிவர்சரி, 7வது அனிவர்சரிக்கு அவர் சுவிஸில் நின்று லண்டனில் நின்று பார்சல் வெளியில் இருக்குது.
எங்களுக்கும் எத்தனையோ அனிவர்சரி வருது, இதில் ஒரு பூ கூட காட்டுறேன் இல்லை சுதா. எனக்கு கடையில் பார்க்குறத விட சரி சுதா பார்த்து பழகும். ஒரு பொம்பளைகளுக்கு அனிவர்சரி அது இதுன்னு சொன்னால், பர்த்டே அனிவர்சரின்னு இப்படி ஒரு பூ கொத்து கொடுக்கல, எல்லா சண்டைகள் கோவங்கள் எல்லாம் மறந்து போயிடும். நான் பிஸியாக இப்போ இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு பூவே நான் காணல அனிவர்சரிக்கு. அவள் பார்த்துட்டு அழுது இதாண்டி காட்டெல்லாம் அனுப்பி இப்படியெல்லாம் இருக்கணும். அவர் வந்துட்டு இருக்கிற சுவிசில் இருந்து பிள்ளைக்கு ஸ்கூலால். இங்கே பாருங்க எந்த சாப்பாடை 2 மீனை போட்டுருக்குறாள். என்ன நான் வச்சபடியா எனக்கு 2 மீன் வேணாமண்டா. அப்போ தாவத்தனை கொண்டு சும்மா கொடுத்துட்டு தான் மற்ற வேலை. இப்போ என்ன வச்சு இவ்வளோ வெங்காயம் பிரிக்க மாட்டேன். நாளைக்கு வடிவாடத்து போடுறோம் பொம்பளையில இருந்து எல்லாத்தையும்.